الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها. صدق الله العلي العظيم. عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال: قال النبي صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى لا يقال في الأرض الله الله. رواه مسلم أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக கடந்த சில வாரங்களாக மறுமை நாளை பற்றி, அதனுடைய அடையாளங்களை பற்றி தொடர்ந்து உங்களுக்கு சொல்லப்பட்டுக் கொண்டே வருகிறது. அந்த வரிசையில இன்ஷா அல்லாஹ் இந்த வாரமும் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு அத்தியாயம் முழுமையாக இதை பற்றியே பேசுகிறது. சூரத்து ஜில்சால் என்ற அதற்கு பெயர். நம்மள நிறைய பேருக்கு அந்த சூரா தெரியும். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த சூராவுடைய முழுமையான விரிவுரை கேட்பதற்கும் பேசுவதற்கும் பொருத்தமாக தெரிகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான்: இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. அதான் சூரத்து ஜில்சால். இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. பூமி கடுமையான உலுக்குதலாக உலுக்கப்படும் அந்த நாளில். பூமி மேல நம்ம நடக்கிறோம், அது அசையாம ஆடாம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் மலைகளை படைத்திருக்கிறார். இவ்வளவு பிரம்மாண்டமான
உறுதியான அந்த பூமி ஒரு கட்டம் வருகிற போது உலுக்கப்படும். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, பூமி கடுமையாக உலுக்குதலாக உலுக்கப்படும் அந்த நாளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப கியாமத்து நாள் வருதுன்னா வர்றப்ப யார் இருப்பா? எல்லாமே சேர்ந்து இருப்பாங்களா? அல்லது நல்லவங்க மௌத்தா போய் கெட்டவங்க மட்டும் இருப்பாங்களா? அல்லது கெட்டவங்க மௌத்தா போய் நல்லவங்க இருப்பாங்களா? இது எப்படின்னு கொஞ்சம் புரியணும்ல. சஹீஹுல் முஸ்லிம்ல ஒரு நபி மொழி வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த உலகத்துல அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சொல்ற ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் கியாமத் வராது. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா லா யுகால ஃபில் அர்தி அல்லாஹ் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிற மனிதன் இருக்கிற வரை கியாமத் வராது. இப்போ தொழுறவங்க இருக்கிறாங்க, நோபாளிகள் இருக்கிறாங்க, திக்ர் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, முஃமினான முஸ்லிமான மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பாவங்கள் செஞ்சாலும் அவர்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிற மனிதன் இருக்கிற வரை கியாமத் வராது. எப்பதான் வரும்? நபியவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹுல் முஸ்லிம்லே பதிவாகி இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், லா தகூமு ஸாஅத்து இல்லா அலா ஷிராரில் ஹல்க். கெட்ட மனிதர்கள் மாத்திரமே இந்த உலகத்தில் இருக்கிற போதுதான் கியாமத் வரும். நல்லவங்க இருக்கிற வரைக்கும் மறுமை நாள் வராது. இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், கடல், திடல், மரங்கள், செடிகள், கொடிகள், இது அனைத்தும் இயக்கப்படுவதே முஸ்லிம்களுக்காகத்தான், முஃமின்களுக்காகத்தான். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிற மனிதர்கள் இருக்கிற வரையும் தான் இவைகள் இருக்கும். இந்த நல்ல மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படி தன் பக்கம் அழைத்துக் கொள்வான்? ஹதீஸுடைய விரிவுரைகளிலே வருகிறது, ரப்புல் ஆலமீன் ஒரு தென்றல் காற்றை அனுப்புவான். நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு தென்றலை அல்லாஹ் வீச செய்வான். முஃமினான மக்கள், முஸ்லிமான மக்கள், அல்லாஹ் என்று சொல்கிற மக்கள் அந்த தென்றலை சுவாசிப்பார்கள். அவர்களுக்கு மரணம் வந்துவிடும். எல்லாரும் வஃபாத். ஒருத்தர் கூட நல்லவங்க இருக்க மாட்டாங்க. பூமியில பார்த்தா எங்க பார்த்தாலும் அநியாயம், அக்கிரமம், கெட்டவர்கள், பாவம் செய்பவர்கள், இவர்கள் தான் நின்று நிற்பார். அத்தனை பேரும் நல்லவங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துருவாங்க. இந்த கெட்டவர்கள் மாத்திரம் இருக்கிற போதுதான் கியாமத் வரும். கியாமத்துங்கிறது எப்படி ஏற்படும்? குர்ஆன் ஷரீஃப்ல சூரத்து ஜுமர்ல அல்லாஹ் வஸனம் பேசுகிறார். وَنُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ ثُمَّ نُفِخَ فِيهِ أُخْرَى فَإِذَا هُمْ قِيَامٌ يَنْظُرُونَ. கெட்டவர்கள் மாத்திரம் உலகத்திலே இருக்கிற போது சூர் ஊதுவதற்கென்று அல்லாஹ் வானவரை வைத்திருக்கிறார். وَنُفِخَ فِي الصُّورِ, அவர் சூர் ஊதுவார். சூர் ஊதுன உடனே فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ, வானங்களிலும் பூமிகளிலும் இருக்கிற எல்லா பொருளும் நடுங்க ஆரம்பித்துவிடும். நிலை பெற்றிருந்த பொருட்கள் அனைத்தும் நடுக்கம் ஏற்பட்டுவிடும். ஒரு ஸ்திரத்தன்மையில் இருக்காது. அந்த முதல் சூர் ஊதுகிற நேரத்திலே தான் அல்லாஹ் சொல்கிறார், இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, பூமி கடுமையான உலுக்குதலாக உலுக்கப்படும் அந்த நேரம். எத்தனையோ பூகம்பங்கள், எத்தனையோ நிலநடுக்கங்கள், எத்தனையோ தேசங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், செய்திகளை படித்திருக்கிறோம். ஆனால் அதுவரை மனிதன் கண்டிராத மாபெரும் உலுக்குதலுக்கு ஏற்படும். இந்த வசனத்தை பாருங்க. கடுமையான முறையில் அந்த நிலநடுக்கம் இருக்கிறது என்பதை சொல்வதற்கு அந்த வசனத்தினுடைய ஓசையை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, அந்த வாசகத்தினுடைய இசை அமைப்பு, சொல்லக்கூடிய மொழிகளின் அமைப்பு கடுமையான ஒரு அச்சத்தையும் பீதியையும் அது உருவாக்குகிறது. கடுமையான ஒரு நிலநடுக்கம். அப்ப
அப்பப்போ அல்லாஹ் தஆலா பூமியில நிலநடுக்கத்தை அனுப்பிக்கிட்டே தான் இருக்கும். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தக்ஸுர ஸில்ஸால், நிலநடுக்கங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் கியாமத் நாளுடைய நெருக்கத்துல. திடீர்னு அங்க நிலநடுக்கம், இங்க பூகம்பம் கேள்விப்பட்டுட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டு அல்லாஹ் முழுவதுமாக மனிதனை அழிக்க வேண்டும், இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது மகத்தான ஒரு நிலநடுக்கம், மாபெரும் நிலநடுக்கம் ஏற்படும். பூமியை குடிச்ச அல்லாஹ் ஒரு உழுக்கும். அந்த நேரம் எப்படி இருக்கும்னு சொன்னா, வசனத்திலே தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான், பூமி கடுமையாக அசைக்கப்பட்டு ஒரே அடியாக உழுக்கப்படுகிற போது வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமி இதுவரை மறைத்து வைத்திருந்த அத்தனையும் கொண்டு வந்து வெளியே கொட்டிவிடும். பூமிக்குள் என்ன இருக்கிறதோ அது அனைத்தும் வெளியிலே வந்து கிடக்கும். புதைக்கப்பட்ட உடல்கள் வெளியிலே வந்து கிடக்கும். பூமியிலே தங்கம் இருக்கிறது, சுரங்கங்கள் இருக்கிறது, வெளியிலே வந்து கிடக்கும். எல்லா பொருட்களையும் ரப்பல் ஆலமீன் கொண்டு வந்து வெளியே கொட்டுவான். வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி தான் மறைத்து வைத்திருந்த அத்தனை பொருட்களையும் கொண்டு வந்து வெளியிலே கொட்டும். குவியலா தங்க கிடக்கும். 1 கிராம் தங்கத்துக்கு 1/2 கிராம் மனுஷன். 1 சவரன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு பாக்குறான். வீட்டுல வேலை பார்க்கறவன் தூக்கிட்டு போயிடுறான் நகைய. எத்தனையோ நடக்குது. கொட்டென்று பூமி முழுக்க பறந்து விரித்த நகைகள் கிடக்கும், தங்கங்கள் கிடக்கும், புதையல்கள் கிடக்கும். எடுக்கிறதுக்கு எவ்வளவு இருக்க மாட்டோம். பூமி இதுவரை மறைத்து வைத்திருந்த அத்தனையும் கொண்டு வந்து அங்கே கொட்டும். ரப்பல் ஆலமீன் இறந்து போன மனிதர்களை வெளியிலே கொண்டு வருவார். அடக்கம் பண்ணவங்க எல்லாம் வெளியே கொண்டு வரும். ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, ஒவ்வொரு மனிதனுடைய முதுகெலும்பு, அந்த முதுகெலும்பினுடைய கடைசி பகுதியில ஒரு பொருள் இருக்கு. இந்த வளைவா இருக்கக்கூடிய அந்த எலும்புல, அதுக்கு பேர் அரபியில அஜ்பு தனப்னு சொல்றாங்க. அந்த முதுகெலும்பினுடைய கடைசி பகுதி மாத்திரம் அழியாமல் இல்லாமல் இருப்பான். அது எல்லாத்தையும் அழிச்சுவோம். நீங்க நெருப்புல போடுங்க, கடல்ல போடுங்க, மண்ணில போடுங்க, எங்க கொண்டு போட்டாலும் ஒவ்வொரு மனிதனுடைய முதுகெலும்பின் அடிப்பகுதி மாத்திரம் ஒரு சின்ன வளையம் அளவுக்கு மாத்திரம் அது அப்படியே எல்லாம் தேக்கி வச்சிருப்பாங்க. அதிலிருந்து மனிதர்கள் உருவாக்குவார்கள். ஒரு பலூனை காத்த வெளியில் எடுத்து விட்டா எப்படி சுருட்டி போனா கிடக்குமோ அது மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த எலும்பை எடுத்து ஊதுனா அப்படியே பலூன் எப்படி வெளியாகுதோ அது மாதிரி அந்த மனுஷன் வந்துருவான். புரியுறதுக்காக சொல்றது. அதுக்கு பேர் அஜ்பு தனப்னு பேர். ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் அத்தனை பேரையும் வெளியே எடுத்து விடுவார். எல்லோரும் வந்து விடுவார்கள். வெளியில வர்றதுக்கு முன்னால ஒரு சூர் ஊதுவாங்க. முதல்ல ஒரு சூர் ஊதுன உடனே எல்லாம் அழிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சூர் ஊதும் போது வெளியில வருவாங்க. அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ثم نفخ فيه أخرى, வேறு ஒரு சூர் ஊதப்படுகிற போது فإذا هم قيام ينظرون, எல்லோரும் விழித்த நிலையில் பார்த்து கொண்டு எழுந்து நிற்பார்கள். எல்லாம் முக்கி போனவங்க, மக்கி போனவங்க, பல 1000 வருஷத்துக்கு முன்னால் மௌத்தா போனவங்க அத்தனை பேர் நிற்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன நஃபஹத்தைனி 40, இந்த 2 சூருக்கு இடையில 40 இடைவெளி இருக்கும். 40 இடைவெளி. முதல்ல ஒரு சூர் ஊதிடுவாங்க, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சூர் ஊதுவாங்க. அந்த சூர் ஊதுறதுக்கு இடையில 40 இடைவெளி. சஹாபாக்கள் கேட்டாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, என்ன 40ன்னு சொல்றீங்களே, புரியலையே, உங்களுக்கு புரியலையே, 40னா என்ன? 40 வருஷமா, 40 மாசமா, 40 நாளா? அபூ ஹுரைரா பதில் சொல்லல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா பைன நஃபஹத்தைனி 40 என்று மாத்திரம் சொல்லி இருக்கிறார்கள்.
இரண்டு சூருக்கு இடையில் 40 இடைவெளி இருக்கும். அது 40 நாளாக கூட இருக்கலாம், அல்லது 40 மாதமாக இருக்கலாம், அல்லது 40 ஆண்டுகளாக இருக்கலாம். இந்த 40 இடைவெளியில உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, அல்லாஹ் மாத்திரம் இருக்கும். அல்லாஹ் மாத்திரம் இருக்கும். அப்போது அல்லாஹ் கேட்பான், ஐனல் ஜப்பாரூன், ஆட்சி அதிகாரம் என்னிடத்திலே தான் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எங்கே? எங்கப்பா போயிட்டீங்க எல்லாரும்? பதில் சொல்ற யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்வான், அனல் ஜப்பார், ஐனல் கஹார், அடக்கி ஆள்பவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எங்கே போனீர்கள்? அல்லாஹ் கேட்பான். பதில் சொல்றது நாளே இருக்காது. அல்லாஹ் சொல்வான், அனல் கஹார், நான் தான், நான் மட்டும்தான், நான் தான் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த 40 வருஷம் அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது உலகத்துல. இரண்டாவது சூர் ஊதுகிற போதுதான் எல்லோரும் எழுந்து வருவார்கள். ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கிறான், ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. எல்லோரும் எழுந்து வந்து பார்ப்பார்கள். வந்து பார்த்தா பூமியில எதை தேடி ஓடிக்கிட்டு இருந்தானோ, எதுக்காக சண்டை போட்டானோ, எதுக்காக கொலை செஞ்சானோ, எதுக்காக பேசாம இருந்தானோ, அது எல்லாம் அந்த பூமியில கிடக்கும். சீட்டுவார் யாரும் இல்லாம கிடக்கும். ஆச்சரியப்பட்டு போவான், திகிலுற்று போவான் மனிதன். அப்போதான் அவன் சொல்வான், وقال الانسان ما لها وقال الانسان ما لها. இந்த பூமிக்கு என்ன ஆயிற்று? என்ன நடந்துச்சு? இதுவரைக்கும் ஒழுங்காக இருந்துச்சு இந்த பூமி. وقال الانسان, மனிதன் கேட்பான், ما لها ما لها ما لها, என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று? எல்லோரும் கேட்பார்கள், எல்லா இடத்திலும் கேட்பார்கள், ما لها ما لها. அதுவரை அவன் பார்த்திராத, கண்டிராத, கேள்விப்பட்டிராத திகில் விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கும். அத்தனையும் பூமிக்கு மேலே வந்து கிடக்கும். மாலஹா, என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஏன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதனும் திகிலுற்று கேட்டுக்கொண்டே இருப்பான். அந்த நேரத்திலே தான் யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா, யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா. அந்த நாளில் பூமி தன்னுடைய செய்திகளை பேச ஆரம்பிக்கும். மனுஷன் பேசி பார்த்திருக்கிறோம். பறவைகள்ல கிளி கூட கொஞ்சம் நம்ம சொல்றது அதே மாதிரி திருப்பி சொல்ல பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த நாளையிலே பூமி பேசும். யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா. அந்த நாளில் பூமி தன்னுடைய செய்திகளை சொல்லும். என்ன சொல்லும்? இந்த இடத்துல இவர் தொழுதாரு அப்படின்னு அந்த பூமி வந்து சொல்லும். இந்த இடத்துல வச்சுதான் இவர் தர்மம் பண்ணாரு இந்த பூமி வந்து சொல்லும். இந்த இடத்துல வச்சுதான் இவர் விபச்சாரம் பண்ணாரு அந்த பூமி சொல்லும். இந்த இடத்துல வச்சுதான் அவர் திருடினாரு பூமி சொல்லும். இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் நாம் செய்த நன்மைகள், தீமைகள், செயல்கள் அனைத்தையும் இந்த பூமி அல்லாஹ்விடத்திலே ஒப்புவிக்கும். இந்த ஆயத்தை ஓதுன உடனே யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா, பூமி அதனுடைய செய்திகளை அறிவிக்கும் அப்படின்னு ஓதுன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் இப்படி ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னத்தை அறிவிக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதன்னூன மா அஹ்பாருஹா, அதனுடைய செய்திகள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு வ ரசூலுஹு அலமு, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சஹாபாக்கள் சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன அஸ்பாரஹா அன் தஷ்ஹத அலா குல்லி அப்தின் வ அமத்தின் பிமா அமில குல்லி வஹ்ரிஹா. ஒவ்வொரு ஆணோ பெண்ணோ இந்த பூமியின் மேற்பரப்பில் அவன் என்ன செய்தான் என்பதை சாட்சி சொல்லும். அதுதான் அதனுடைய செய்தி என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல ஒருத்தருடைய கண்ணை மறைச்சு இன்னொருத்தர் தப்பு பண்ணிடலாம். ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போட்டு உள்ளுக்குள்ள திரை வரைவில் 1000 அநியாயங்களை செய்யலாம். மறுமையில் தப்பிக்க முடியாது. மறுமையில் பூமி பேசும். இந்த வசனத்துடைய விரிவுரையில சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்துல ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான், ஏதோ தப்பு. அந்த தப்பை நிரூபிக்கிறதா இருந்தா 2 சாட்சிகள் வேணும். அப்படித்தானே? 2 சாட்சி இருக்கு.
2 பேர் சாட்சி சொல்லிட்டாங்கன்னா உண்மையாளர்கள் அப்படின்னு வரும்போது சரி அவன் தப்பு செஞ்சிருப்பான்னு சொல்லி தீர்ப்பு பண்ணி முடிவு பண்ணுவான். ஆனா அல்லாஹ் பாருங்க மறுமையில 4 சாட்சியை கொண்டு வருவான். ஒவ்வொருத்தரும் 4 சாட்சி. ஒண்ணு, நம்ம எங்க தப்பு பண்ணமோ எங்க நன்மை செஞ்சோமோ இந்த பூமியே வந்து நமக்கு சாட்சி சொல்லும். இவன் இங்கதான் தொழுதான், இவன் இங்கதான் நோம்பு வச்சான், இங்கதான் நோம்பு திறந்தான், இங்கதான் திருடினான், இங்கதான் இவன் அடிச்சான், இங்கதான் இவனை பத்தி புறம் பேசுறான், அந்த பூமி சொல்லும். 2வது, ரப்புல் ஆலமீன் நாம் செய்த செயல்களை எழுதுவதற்காக 2 வானவர்களை படைத்திருக்கிறார். அவர்கள் எழுதிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஏடு நம்முடைய வலது மற்றும் இடது தோள் புஜங்களிலே இருக்கிறது. அந்த ஏடுகள் சாட்சியாகும். அல்லாஹ் சொல்கிறார், وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ وَإِذَا الصُّحُفُ نُشِرَتْ அந்த ஏடுகள் விரித்து வைக்கப்படும். மறைக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோங்கிறது அது இருக்கும். 3வது, கிராமன் காத்திபீன் يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ வானவர்கள் வலது மற்றும் இடது புஜங்களிலே இருக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சாட்சியாக வந்து நிற்பார்கள். 3வது சாட்சி. 4வது, நம்மள்ட்ட இருக்கிற உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். சூரத் யாசீன்ல வருது, اليوم نختم على افواههم وتكلمنا ايديهم وتشهد ارجلهم بما كانوا يكسبون அந்த மறுமை நாள் எவ்வளவு பயங்கரமான நாள் தெரியுமா? அவர்களுடைய வாய்களின் மீது முத்திரை வைக்கப்படும். நாம் முத்திரை வைப்போம். அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்திலே பேசும், அவர்களுடைய கால்கள் பேசும், அவருடைய உறுப்புகள் பேசும். சொல்லும், கை சொல்லும், நான் தான் போய் திருடினேன்னு சொல்லும். நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். நான் தான் இவனை அடிச்சேன் அப்படின்னு சொல்லும். ரப்புல் ஆலமீன் 4 சாட்சிகளை வைத்திருக்கிறான். பூமி சாட்சி சொல்கிறது, 17 சாட்சி சொல்கிறது, வானவர்கள் சாட்சி சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய உறுப்புகளே நமக்கு எதிராக சாட்சி சொல்கிறது. எல்லாம் சேர்ந்து சாட்சி சொல்லும் போது தப்பு பண்ணவன் அங்க தப்பிக்கவே முடியாது. இங்க தப்பிச்சிடலாம், ஏமாத்திடலாம், அங்க ஒண்ணும் நடக்காது. மிகப்பெரிய கொடுமை எங்கு ஏற்படும். அல்லாஹ் சொல்கிறான், யௌமைன் துஹத்திஸு அஸ்பாரஹா மறுமை நாளுடைய அந்த நேரத்திலே பூமி தன்னுடைய செய்திகளை பேச ஆரம்பிக்கும். அல்லாஹ் அந்த எதையும் மறைக்க முடியாது. இந்த வசனங்களை பேசுகிற போது, இந்த நபிமொழிகளை நாம் சிந்திக்கிற போது நம்முடைய உள்ளத்திலே அழுத்தமாக வர வேண்டிய செய்திதான், ரப்புல் ஆலமீனிடத்தில் எதையும் மறைக்க முடியாது. நமக்கு எதிராகவோ அல்லது நமக்கு ஆதரவாகவோ நம்முடைய உறுப்புகள், நம்முடைய பூமி எல்லாமே நமக்கு சாட்சி சொல்லும். இந்த உலகத்தில் வாழ்கிற போது, இந்த பூமியிலே நாம் வசிக்கிற போது நற்செயல்களால் பூமியை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறது. எங்க இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல இருக்கலாம், கடையில இருக்கலாம், தோட்டத்துல இருக்கலாம், பள்ளிவாசல் இருக்கலாம், எங்க இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நல்ல செயல்களை தான் செய்யவே தவிர கெட்ட செயல்களை செய்யக்கூடாது. பள்ளிவாசல்ல இருந்து ஊர் புறணி பேசுறவங்களும் அதே மாதிரி வெளியிடங்கள்ல இருந்து நல்லவர்கள் செய்யக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் இந்த வசனத்தில் அழுத்தமாக சொல்கிறான். நான் பூச்சிடலாம் நினைக்காத, நீ எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அந்த இடமே வந்து உனக்கு எதிராக நாளை சாட்சி சொல்லும். யௌமைன் துஹத்திஸு அஸ்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா உங்களுடைய இறைவன் தான் அதற்கு அந்த செய்தியை சொல்லி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது. பூமியை பேச வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த நேரத்திலே மனிதர்கள் எல்லாம் பூமியில் இருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய அந்த நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? எல்லாருமே நிர்வாணமாத்தான் வரும். மறுமை நாளையில எழுப்பப்படுகிற போது யாரா இருந்தாலும் சரி எல்லாமே நிர்வாணம் தான். ஆம்பளை பொம்பளை எல்லாம். நம்ம உலகத்துல இருக்கிறப்ப நம்ம பல கற்பனை வரும். அது எப்படி இவன் அவனை பார்ப்பான், அவன் இவனை பார்ப்பான். அங்கெல்லாம் அதுக்கு வேலையே கிடையாது. அவனுடைய நிலைமை அல்லோகலோகம் பண்ணிட்டு இருக்கோம். எதை பார்க்கறதுக்கு எங்க சூழ்நிலை இருக்கு? யௌமைனி யஸ்துருன் நாஸு அஷ்காதா யௌமைனி யஸ்துருன் நாஸு அஷ்காதா அந்த நாள் எப்படிப்பட்ட பயங்கரமான நாள் தெரியுமா? மனிதர்கள் பல பிரிவுகளாக எழுந்து வருவார்கள். கடலிலே இருந்து வருவார்கள், கடலிலே இருந்து வருவார்கள், எங்கெங்கோ அவர்கள் இருந்தார்களோ அங்கந்த இடங்களிலே இருந்து பூமியிலே இருந்து வெளிப்பட்டு வருவார்கள். வருகிற போது அவருடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? خُشَّعًا أَبْصَارُهُمْ يَخْرُجُونَ مِنَ الْأَجْدَاثِ كَأَنَّهُمْ جَرَادٌ مُنْتَشِرٌ வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார்,
சொல்கிறான், குஷ்ஷஅன் அப்சாருஹும், அவருடைய பார்வை தாழ்ந்த நிலையில் இருக்கும். கடுமையான அமளிதுமணிகள் நடைபெறக்கூடிய அச்சத்திலும் பீதியிலும் இருக்கிற போது யாரும் யாரையும் கேவலமாகவோ ஏளனமாகவோ அல்லது பரிகாசம் செய்யக்கூடியதையோ பார்க்க மாட்டார்கள். குஷ்ஷஅன் அப்சாருஹும், அவர்களுடைய பார்வை தாழ்ந்த நிலையில் இருக்கும். யஹ்ருஜூன மினல் அஜ்தாஸி கஅன்னஹும் ஜராதுன் முன்தஷிர், பரவி கிடக்கும் வெட்டுக்கிளிகளை போன்றவர்கள் எதிர்த்து வருவார்கள். பார்வையை தாழ்த்தி கொண்டு வருவார்கள். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம தஷக்கல் அர்து அன்ஹும் சிராஆ, யௌம தஷக்கல் அர்து அன்ஹும் சிராஆ, அந்த நாளையில் பூமி வேகமாக வெடித்து சிதறும். தஃசீரில் விளக்கம் எழுதப்பட்டிருக்கு. பூமி பிளக்கிற அந்த நேரத்தில் முதலாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித ரவுதா வெடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருவார்கள். அதற்கு பிறகு அவருடைய 6 தோழர்கள் ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய மன்னரை பிளக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கேதான் அடக்கப் பெறுவார்கள். அவர்களுடைய மன்னரை பிளக்கும். நால்வருமாக சேர்ந்து மதீனத்துல் முனவ்வராவிலே இருக்கிற ஜன்னத்துல் பகீக்கு வருவார்கள். அங்கே இருப்பவர்கள் வெளியேறுவார்கள். எல்லோருமாக சேர்ந்து மக்கத்துல் முக்கர்ரமாவிலே இருக்கிற ஜன்னத்துல் முஅல்லா என்ற பொது கபர்ஸ்தானுக்கு வருவார்கள். அங்கே இருப்பவர்கள் வெளியே வருவார்கள். இது நடந்ததற்கு பிறகுதான் பூமியில் இருக்கிற எல்லோரும் வெளியாகுவார்கள். அங்கேயும் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். எல்லோரும் வெளியிலே வந்து நிற்பார்கள். மஹ்ஷர் பெருவழி என்பது அந்த நேரம்தான். கடந்த வாரங்களில் உங்களுக்கு சொன்னதை போல ஒரு பக்கம் நெருப்பு விரட்டிக் கொண்டே இருக்கும், எல்லோரையும் கொண்டு போய் மஹ்ஷரிலே ஒன்று சேர்ப்பதற்காக. இன்னொரு பக்கம் ஒரு குரல், வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்கிறார், முஹ்திரீன இலத்தாய், முஹ்திரீன இலத்தாய், அழைப்பு வரக்கூடிய திசையை நோக்கி மக்கள் ஓடுவார்கள். அந்த காட்சியை மனக்கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். யாரும் யாரை பத்தியும் சிந்திக்க மாட்டாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைஇன் ஷஅனுன் யுக்னி. கணவன் மனைவியை விட்டு ஓடுவான், மனைவி கணவனை விட்டு ஓடுவாள், தந்தை மகனை விட்டு ஓடுவான், மகன் தந்தையை விட்டு ஓடுவான், சகோதரர்கள் சகோதரரை விட்டு ஓடுவார்கள். யாரும் யாரையும் பார்க்க மாட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமைஇன் ஷஅனுன் யுக்னி, தான் தப்பித்தால் போதும் என்று நினைப்பார். அவ்வளவு பெரிய கொடூரமான நிலை எங்கே இருக்கும். என்ன செய்வதென்று தெரியாது திகைத்து நிற்பார்கள். மிக மோசமான ஒரு நிலை உருவாகும். அந்த நேரத்திலேதான் நல்லவர்களை ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துவார். உயர்வானவர்களை, மூமின்களை, முஸ்லிம்களை எல்லாம் கண்ணியப்படுத்துவார். ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே தொடர்ந்து பேசுகிறார். யௌமைனி யஸ்துருன் நாஸ் அஷ்பாத்தன், பல பிரிவுகளாக மக்கள் வெளியேறுவார்கள். எதற்கு தெரியுமா? லியுரவு அஅமாலஹும், அவர்கள் செய்த வினைகளை பார்ப்பதற்காக. தொழுதல் அதனுடைய பலன் கிடைக்கும், திருடுனா அதனுடைய பலன் கிடைக்கும். வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. கடுகின் கால் அளவு நன்மை செய்தால் அதை பார்ப்பார், கடுகின் கால் அளவு தீமை செய்தால் அதை பார்ப்பார். இந்த உலகத்தினுடைய அமைப்பே வேறு, மறுமையுடைய அமைப்பே வேறு. இங்கு நம்முடைய அரசியல் செல்வாக்கை வைத்து, நம்முடைய செல்வத்தை வைத்து, நம்முடைய பிரபல்யத்தை வைத்து, நம்முடைய பதவி பட்டங்களை வைத்து நாம் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனால் மறுமை நாளிலே, மஹ்ஷர் பெருவழியிலே ரப்புல் ஆலமீனுடைய அனுக்கிரகம் இல்லாமல், ரஹ்மத் இல்லாமல் எவராலும் தப்ப முடியாது. மிகப்பெரிய கடுமையான ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்குவார். இந்த வசனங்களும் இந்த ஹதீஸ்களும் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கிற காலம் சொற்பமான காலம். இந்த உலகத்தில் வாழ்கிற ஆண்டு சொற்பமான ஆண்டு. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் கையில் எடுத்து சத்திய பாதையில் நடந்தால் தப்பிக்கலாம். என்ன 1000 வருஷமா நம்ம வாழ்ந்துட்டோம், வாழ போறோம் இல்லையே. அஹ்மார் உம்மதி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் மத்தியில் என்னுடைய உம்மத்தின் ஆயுட்காலம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 60க்கு மேல போனாலே போனஸ்ல ஓடிட்டு இருக்காங்க. குறைவான காலம். இந்த வாழும் காலத்திலே எல்லா விதமான உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு
மறுமைக்கான சிந்தனையை நாம் பிரதானப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தர்பாரில் நாம் போய் நிற்போம் என்பதை யோசிக்க வேண்டும். உமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித முகத்தை நாம் சந்திக்க போகிறோம் என்ற எண்ணம் வர வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்தை விளங்கி குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை குறித்து நல்ல அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்